மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி மிக மிக முக்கியமான ஒரு தகவலை தாங்கி வருது. அதுதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புள்ளது என்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. எதன் அடிப்படையில் பேசப்படுது, எதை மையப்படுத்தி பேசப்படுது, இது எவ்வளவு தூரம் உறுதியான செய்தி என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு கணிசமான அளவு பங்கு உண்டு, சம்பந்தம் உண்டு என்ற ஒரு விஷயம் விசாரணைகளை தெரிய வந்திருப்பதை உறுதியாக பாராளுமன்றத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் அதிரடியாக சொல்லி இருந்தாரு. எதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? தேர்தலுக்காக சொல்லப்படுதா, வளம் மாதிரி ஒரு கைது, ஒரு கண் துடைப்புக்காக ஒரு கைது, ஒரு விசாரணை, பிணை, குற்றமற்றவரன் விடுதலை செய்கின்ற அந்த ஒரு பாங்கில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இப்போது மக்களிடையே பரவலாக எழுந்திருக்குது. உண்மையில எதன் அடிப்படையில இந்த ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இந்த விஷயத்தை வெளியில சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த விடயம் சம்பந்தமாக இப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையானுடைய விசாரணைகளின் அறிக்கை இப்போது கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இவருக்கு இந்த தாக்குதலுடன் சம்பந்தம் இருப்பது தெரிய வந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல சொல்லியிருந்தாரு. அது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. எதன் அடிப்படையில இந்த விசாரணை தொடங்கப்பட்டது, இத்தனை வருடங்கள் இல்லாமல் எதற்காக பிள்ளையார் மீது இந்த விஷயம் பாயுது, இவருடைய கட்சியில நகமும் சதையுமாக இருந்த ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற இவருடைய நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் சேனல் 4 என்ற ஒரு ஊடகத்துக்கு பேட்டி இடம்பெற்றிருப்பது 2 வருஷத்துக்கு முன்னால அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆசாத் மௌலானா என்ன சொல்றாரு, அந்த சேனல் 4க்கு என்ன விஷயங்களை சொல்லி வச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருக்கிற சமயத்துல ஜஹரானுடைய ஒரு குழுவும் ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள போயிருந்தாங்க. ஆசாத் மௌலானா என்றவரை பிள்ளையான் அழைத்து சொன்னாரு, இப்போது என்னிடம் இருக்கின்ற சில கைதிகள் ஒரு அடிப்படைவாத கொள்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க, இவங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். எனவே இவர்களை நீ சந்திக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை ஆசாத் மௌலானாவுக்கு சொன்னாராம். அதுக்கு நாங்க ஆசாத் மௌலா என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த குழுவை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை அவர் செய்யறாரு. இதுல ஜெயினி என்று சொல்லப்படுகின்ற ஜஹ்ரானுடைய சகோதரரை முதலாவது சந்தித்து இந்த ஒரு விஷயம் குறித்து அவரோட பேசியிருக்கிறாரு. பிள்ளையான் அவங்களை சந்திக்க விரும்புறாரு, பிள்ளையானுக்கு சில விஷயங்கள் செய்து கொள்ளணும் என்ற விஷயத்தை தான் அவர் அவங்களிடத்துல சொல்லி இருந்தாராம். 2018ஆம் ஆண்டு உளவுத்துறையினுடைய மிக முக்கியமான அதிகாரியாக இருந்தவர் சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலைய இவர்கள் சந்திப்பதற்கான அல்லது இவர்களை சுரேஷ் சாலை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை நீ செய்து கொடுக்க வேண்டும், இதுக்கு இடைத்தரகராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஒரு வேண்டுகோளாக முன்வச்சதுக்கு இணங்க உடனடியாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்குல ஒரு இடத்துல ஜெயினியுடைய ஜஹ்ரானுடைய சகாக்களையும் சுரேஷ் சாலே சந்திப்பதற்கான ஏற்பாடை இவர் செஞ்சிருக்கிறாரு. முதலாவது ஜெயினி என்ன பண்ணிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாத் மௌலானாவுக்கு ஜஹ்ரான் எனது சகோதரர் என்ற அறிமுகத்தை செய்து வச்சிருக்கிறாரு. இதற்கு பிறகு ஜஹ்ரானை கூட்டிக் கொண்டு ஜைனியையும் கூட்டிக் கொண்டு சுரேஷ் சாலியை சந்திக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இவர் ஜஹ்ரானை அறிமுகம் செஞ்சுட்டு வெளியில மீட்டிங் முடியும் வரைக்கும் நின்றதாகவும் அவருடைய அந்த பேட்டியில அவர் சொல்றாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு சுரேஷ் சாலே ஆசாத் மௌலானா சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு, இலங்கையில ராஜபக்சர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை தேவைப்படுது, அந்த சூழ்நிலையை சரியா பயன்படுத்தி கோட்டாபாய ராஜபக்சைய அதிபராக இந்த நாட்டுல ஆக்குறது தான் தேவையாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு சொல்லி இருந்தார் என்று ஆசாத் மௌலானா அவருடைய பேட்டியில மேலும் குறிப்பிட்டதை பார்க்க முடிந்தது. இந்த விடயங்கள் குறித்து மீண்டும் சிறையில் இருக்கின்ற பிள்ளையானுக்கு ஆசாத் மௌலானா தகவலை சொன்ன நேரம், இது சம்பந்தமாக நீ எதுவும் வாய் துறக்காமல் இருந்தாலே போதும், இதை பற்றி எதுவும் கதைக்க வேண்டாம் என்று அவர் சொன்னதாகவும் அவருடைய பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு. எனவே இந்த ஒரு சம்பவம் குறித்து இதுக்கு பின்னால் நடந்த ஈஸ்டர் தாக்குதல் அனைத்தையும்
திட்டமிட்டவங்க இவர்கள் தான் என்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக ஆசத் மௌலானா சேனல் போக்கு வழங்கிய செவ்வியில குறிப்பிட்டிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி அதற்கு பிறகு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, இதை விசாரிக்கிறதுக்கான பிரத்யேகமான ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை போட்டாரு. அந்த ஆணைக்குழுடைய அறிக்கைகள் அதற்கு மேல எங்கேயும் அது பயணிக்கல. இது சம்பந்தமாக பிள்ளையாரிடம் கேட்கப்படுகின்ற போதெல்லாம் அவர் சொல்ற விஷயம் தான் இதுக்கு பிறகு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜஹ்ரான் அவருடைய தேவைக்காக செய்தார், மதமாற்றத்துக்காக செய்தார் என்று அதை எளிதாக கடந்து போகின்றவர்களாகவும் அந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக விமர்சிக்கின்றவராகவும் இருந்ததை பார்க்க முடிந்தது. இதற்கு பிற்பாடுதான் இந்த ஒரு விஷயம் இவைகளை சாட்சியமாக மையப்படுத்தி இந்த விசாரணை துரிதப்படுத்துதலின் காரணமாக இந்த கைது நடந்திருக்கலாம் என்பதுதான் நமக்கு தெரிகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு இப்படியான ஒரு தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய 10 தினங்களுக்கு முன்னாலே இந்தியா இலங்கைக்கு இது குறித்த தகவலை சொல்லியும் கூட இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை பார்க்க முடியுது. இரண்டாவது விஷயம் 8:30 இருந்து 9:30 வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தாக்குதல் நடந்து முடியுது. சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி பல்வேறு நபர்கள் மாலை ஆகுவதற்கு முன்னமே கைது செய்யப்படுறாங்க. அப்படியாக இருந்தா யார் யார் செய்வாங்க, இதோட யார் யார் லிங்க்ல இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் முன்கூட்டி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற ஒரு விமர்சனம் அன்று முன்வைக்கப்பட்டது. இதை தாண்டி இந்தியாவுடைய உளவுத்துறைக்கு தெரிவதாக இருந்தால் இலங்கையில இப்படியான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது இலங்கையினுடைய தேசிய புலனாய்வுக்கு தெரியாமல் போனதா? இன்றைய காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் பாதுகாப்பு அமைச்சுக்கும் பொறுப்பானவர். அவர் சிங்கப்பூருக்கு போயிருந்தாரு. இந்த காலகட்டத்துல சுரேஷ் சாலே என்று சொல்லப்படுறவர் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து 2019 நவம்பர் வரைக்கும் இந்தியாவுல புலனாய்வு சம்பந்தமான ஒரு கற்கை நெருக்கி போயிருந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சேனல் 4 காணொலி வெளியே வந்த போது அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இலங்கைக்கு ஏன் தெரியாமல் போனது என்ற நியாயமான ஒரு கேள்வி இருப்பதை பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு அரசியல்வாதியும் தமது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக இதனுடைய முக்கியமான சூத்திரதாரியை பிடிப்போம் என்று சொல்லி அரசியலை ஜெயிச்சதை பார்க்க முடியுது, வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது. யாரையும் பிடிக்கல. இதுக்கான காரணம் என்ன? எத்தனையோ ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டாச்சு, பாராளுமன்ற தெரிவுக்குழுக்களை போட்டு விசாரிச்சாச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது போகுதில்லை. அப்பாவி முஸ்லீம்கள்ல 2000க்கும் அதிகமானவங்களை கைது செய்து பிடிஏல வச்சு பல வருஷங்கள் விசாரணை நடத்தினாங்க. ஆனா எந்த முன்னேற்றத்தையும் காண முடியல. பல வருஷங்கள் ஆகியாச்சு. ஆனால் இதுவரைக்கும் இதனுடைய சூத்திரதாரி யாரு, எதற்காக செய்யப்பட்டது எந்த ஒரு விஷயங்களும் வெளியில் சொல்லப்படாத இந்த சூழல்ல நிச்சயமா அனைவருடைய மனநிலை என்னன்னு கேட்டா இது ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்ட ஒரு படுகொலை என்றுதான் அனைவராலும் பேசப்பட்டது. அதுக்கு இணங்க பிள்ளையான் என்று சொல்லப்படுறவர் யாருக்காக இந்த விஷயத்தை செஞ்சாரு என்ற விஷயத்தை ஆசாத் மௌலானா துல்லியமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு நிச்சயமாக இந்த கைதுக்கு பின்னால் இன்னும் பெரும் புள்ளிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இலங்கையில கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியாக இருந்தால் இந்த ஜஹ்ரான் எதற்காக சர்ச்சை டார்கெட் பண்ணார் அப்படின்னு கேள்வி இருக்கும் இல்லையா? இதுக்கு பதில் பிள்ளையான் போன்றவர்களுக்கு தான் இந்த சித்தாந்தம் தெரியும். காரணம் என்று கேட்டீங்கன்னா 1990 காலப்பகுதியில் எல்டிடி பிரச்சனைன்றது அரசுக்கும் எல்டிடிகளுக்கும் தான் பிரச்சனை. முஸ்லிம்களுக்கும் எல்டிடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தாங்குடியில இரவு நேரம் வழக்கத்தில் ஈடுபட்ட அப்பாவி முஸ்லிம்களை படுகொலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான ஆண்களையும் 30க்கு அதிகமான குழந்தைகளையும் கொண்டு குவிச்சவங்க. வேற ஒரு பகுதியில இரவோடு இரவா புகுந்து 120 பேரை அறுத்து சுட்டு செவத்தில் அடிச்சு சிறு குழந்தைகள் பெண்கள் பார்க்காம பாதக செயலை செஞ்சது யாரு? சம்பந்தம் இல்லாம சம்பந்தமே இல்லாத இடத்துல சில பிரச்சனைகளை உண்டு பண்றவங்க இவங்களது கடந்த கால வரலாறுல தெரியுது. ஏன் இதை பத்தி நாங்க பேசுறோம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் ஒரு பதிவாக இருக்கட்டுமே தவிர தமிழ் முஸ்லிம் உறவுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விஷயங்களை இருக்கக்கூடாது என்பதனால்தான் இவை அனைத்தையும் கடந்து நாங்க பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சமூகம் பயணிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படி அரசியலுக்காக எதையும் செய்யலாம் என்ற மனநிலை இருக்கின்றவர்கள்ட்ட இந்த நியாயங்களையும் எம்மால் பெற முடியாது என்பதனால்தான் மௌனமாக இருந்து சமூக நல்லிணக்கத்தோடு பயணிக்கலாம் என்று நினைக்கிறோம். என்னதான் இருந்தாலும் இந்த பாஸ்கு பிரகாரம் என்று சொல்லுகின்ற ஈஸ்டர் அட்டாக் 6 வருடங்களை எட்டிய நிலையில யாரு செஞ்சா எதுக்கு செஞ்சாலும் எந்த ஒரு காரணங்களும் தெரியாம பயணிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா சமூக மட்டத்துல தெரியுற ஒரு விஷயம், சாதாரண மக்கள்கிட்ட தெரியுற விஷயம், அரசியலுக்காக பக்கா பிளேன்ல செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பது தெரிய வந்திருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மேலும் மேலும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு இதுக்கு மேல இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் துப்பு துலக்கப்பட்டு சட்டத்தின் முன் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. எனவே
இந்த ஒரு விஷயம் வெறும் அரசியல் சார்ந்ததாகவோ, அரசியல் லாபத்துக்காகவோ, ஒரு பிரதேச சபை எலெக்ஷனை எதிர்கொள்வதற்காகவோ செய்யப்படுகின்ற ஒரு முனைப்பாக இருக்கக்கூடாது என்பதுதான் எமது பிரார்த்தனை. எனவே ஒவ்வொரு கைதியும் பற்றி பேசும் பொழுதோ மக்களுடைய மனநிலை கைது, அடுத்தது பிணையில் விடுதலை, அடுத்தது குற்றமற்றவர் என்று விடுதலை என்ற ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு புளிச்சு போச்சு அப்படின்னு ஒரு நிலையில தான் மக்களுடைய நிலைமை இருக்கிறது. எனவே இந்த நிலை மாறி நீதித்துறை சுயாதீனமாகவும் சட்டத்தை ஒழுங்கை பாதுகாக்கின்ற போலீஸ் துறையினர் அவர்களுடைய பணியை செவ்வனை செய்து இதில் சூத்திரதாரியாக யாரு இருக்கிறார்களோ அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும். பல்வேறு கட்டங்களில் பல்வேறு மனிதர்கள் சூத்திரதாரிகளாக ஒவ்வொரு அரசும் அறிமுகம் செஞ்சது. ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை இந்த ஒரு கேஸ்ல சூத்திரதாரியாக அவங்க பேரிட விரும்பிய நேரம் ஐரோப்பா யூனியன் போன்ற சர்வதேச நிறுவனங்கள் தலையிட்டு அதை தடுத்ததை பார்க்க முடிந்தது. அதுக்கப்புறம் யாரும் இல்லையாண்டு தேடி ஜமாத் இஸ்லாமினுடைய தலைவர், முன்னைய நாள் தலைவர் ஹஜ்ஜுல் அக்பரை தேடி பிடிச்சு அவரை எப்படியாவது இதில் சூத்திரதாரி ஆக்கிடலாம் என்ற ஒரு முனைப்போட தெரிஞ்சதெல்லாம் பார்த்தோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், எப்படியாவது முஸ்லீம்களை தலை இதை கட்டிடணும், இதை வச்சு அரசியல் காலகாலம் செஞ்சிடணும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. எனவே இந்த கலாச்சாரம் மாறணும், உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேணும், பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமூகத்துக்கு நீதி கிடைக்கிறதோட அதுக்கு நிகராக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வச்சதோட இந்த ஒரு விசாரணை சுயாதீனமாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்கட்டும், நாடு அமைதியாக இருக்கட்டும், இது போன்ற அழுக்கு படிந்த கரை படிந்த அரசியல் இல்லாமல் போகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.